கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2026ஆம் ஆண்டின் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை இயேசுவுக்காக பிரகாசி ஒளித்தின் மூலமாக நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நாம் ஒரு வாக்குத்தத்தத்தை குறித்து தியானிக்கலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும்போது, நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். அதில் கடைசி பகுதியை நாம் பார்க்கும்போது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இந்த வாக்குத்தத்தத்தை நாம் நமக்குரிய வாக்குத்தத்தமாக எடுத்து இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். தேவன் நமக்கு அநேக வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார் இல்லையா, வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவது எப்படி, அதை குறித்து தான் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். எப்படி அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்? ஆண்டவர் கொடுத்துட்டாரு, அது ஒரு விதையாக நமக்குள்ளார வந்துருச்சு. ஆனால் அந்த விதையை நம்ம விளைச்சலாக மாற்றணும். அப்போ விளைச்சலாக மாற்றினாதான் அதனுடைய பயனையும் பலனையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ ஏன் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற மாட்டேங்குது, எப்பொழுது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம தியானிக்கும் போது, முதலாவது 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போம். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், அவரிடத்தில் நான் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை நிச்சயத்தும் இருக்கிறேன், அதன் நிமித்தம் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று பவுல் சொல்றார் இல்லையா. முதலாவது நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம் கொடுத்தவர் யார்? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார். அந்த இன்னார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர்? அண்ட சராசரங்களையும் உருவாக்குனவர், சர்வத்தையும் தம்முடைய வசனத்தினால் அவர் தாங்கி கொண்டிருக்கிறவர் இல்லையா. அப்போ அப்படிப்பட்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லும் போது அது நிச்சயமாகவே நிறைவேறும் என்று சொல்லி நாம் முதலாவது அவரை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அவர் சொன்னதுதான். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. ஆனால் நாம் அதை எப்படி பயன்படுத்தி கொள்கிறோம், நாம் அதை எப்படி சுதந்திரித்துக் கொள்கிறோம் என்பதுதான் இன்னைக்கு கேள்வியா இருக்குது. அப்போ ஏன் அதை சுதந்திரிக்க முடியல? அப்போ விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நம்மளால அறிந்து கொள்ள முடியல. அவர் இன்னார் என்பதை, யார் என்பதை, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அப்படிப்பட்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அப்போ அந்த வாக்குத்தத்தத்துக்கு உரியவர் யாரு? ஆண்டவர், வார்த்தையாகிய தேவன் இல்லையா. அப்போ அந்த வார்த்தை நமக்குள்ளார கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாகவே நிறைவேறும் என்று சொல்லி நாம் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று முதலாவது நாம் அறிந்து விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவதாக பார்க்கும்போது, ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அப்படியே வாசிச்சுட்டே வந்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. அப்போ 75வது வயது ஆபிரகாமுக்கு இருக்கும்போது ஒரு வாக்குத்தத்தம் கடந்து வந்தது, ஆண்டவர் ஒரு சந்ததியை தருவேன் என்று. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற 25 ஆண்டுகள் கடந்து போனது. 100வது வயதில் தான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறியது. அப்போ 25 ஆண்டுகள் அவர் எப்படி அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து விசுவாசித்திருப்பார்? நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ரோமர் 4:19 முதலாவது, அவன் விசுவாசத்திலே பலவீனனா இருக்கவில்லை. அப்போ விசுவாசத்தில் இன்னைக்கு நாம வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு முன்பதாக பலவீனர்களாக மாறிவிடுகிறோம். அந்த வாக்குத்தத்தம் கொடுத்தவர் யார் என்பதை அறியாத நிலைமையில, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள முடியாத நிலைமையில நம்ம என்ன செய்துறோம்? விசுவாசத்தில் பலவீனர்களாய் மாறிவிடுகிறோம். இது நிறைவேறுமா, நிறைவேறாதா? அநேக சந்தேகங்கள் வருகிறது. ஏன்னா காலங்கள் தாமதமாக ஆக ஆக ஆண்டவர் எனக்கு கொடுத்தது நிறைவேறுமா, நிறைவேறாதா? அப்போ விசுவாசத்தில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிருது, ஒரு பலவீனம் ஆகிறது. அந்த பலவீனம் இருக்கிறதுனால அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற இன்னும் தாமதமாகிறது. ஆனால் இந்த இடத்துல ஆபிரகாம், அவன் விசுவாசத்தில் பலவீனனா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனா இருக்கும் போதும் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஏன் அப்படி அவர் இருந்தார் அப்படின்னா, தான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தார். சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிடுச்சு. அதாவது இதற்கு மேல அங்க கர்ப்பம் உண்டாவதற்கு உரிய எந்த அறிகுறியுமே இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அவன் விசுவாசிக்கிறார். ஏன்? தான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்தபடியினால அவர் விசுவாசிக்கிறார். அடுத்து, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல், இது நடக்கும், நிச்சயமாகவே நிறைவேறும், இந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, நிச்சயமா அவர் என்னை தேடி கொண்டு வந்து கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் ஒரு நாள் அது நிறைவேறும் என்று சொல்லி அவர் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாதபடிக்கு அவர் விசுவாசித்தார். முதலாவது விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்து விசுவாசிக்கும் போது
போது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். இரண்டாவதாக, விசுவாசத்தில் பலவீனனாய் நாம் இருக்காத போது வாக்குத்தத்தம் நிறைவேறும். மூன்றாவதாக, அவ்விசுவாசமாய் நாம் சந்தேகப்படாமல் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நாள் ஏற்ற வேலையில நிறைவேறும் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கும் போது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். பாருங்க, 18 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலை, நம்பவே முடியாது, இது நடக்காத ஒரு காரியம். இன்னைக்கு அநேக பேஷண்ட் டாக்டர்ஸ் கைவிட்டுறாங்க, ஆனா ஆண்டவர் அங்க அற்புதம் செய்யறாரு. முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற ஒரு காரியத்துக்கு ஆண்டவர் ஒரு ஆரம்பத்தை துவக்கி வைக்கிறார். அதே போல இது முடிஞ்சிருச்சுதான், கர்ப்பம் செத்து போயிடுச்சு, அவனுடைய சரீரம் பலவீனம் ஆயிடுச்சு, ஆனாலும் நான் எனக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருவரும் சொல்லுகிற காரியம் என்னன்னா, ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இது மனுஷன் எனக்கு கொடுக்கல, ஆனா நீங்க எனக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று சொல்லி நீர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்கிற அந்த கண்கள் எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவரத்துல கேட்டு அவரை அறிந்து கொள்ளும் போது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அது மாத்திரமல்ல, ஏசாயா 55:11 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து அதை நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போ அடுத்ததாக நம்ம என்ன செய்யணுமா, ஒவ்வொரு நாளும் அந்த வாக்குத்தத்தத்தை ஆவியில நிரம்பி 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 தேவ சமூகத்துக்கு நமக்கு கொடுத்ததையே ஆண்டவருடைய சமூகத்துக்கு அனுப்பிச்சிட்டே இருக்கணும், அவருக்கு நினைவுபடுத்திட்டே இருக்கணும். அது எப்படி? ஆவியில நிரம்பி. அப்ப ஆவியில நிரம்பும் போது நாம் பேசுவதில்ல, நமக்குள் இருக்கிற ஆவியானவர் நீங்கள் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாதிருக்கும் போது ஆவியானவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறான் இருக்கு இல்லையா? நம்ம ஆவியில நிரம்பி அந்த வாக்குத்தத்தத்தை தேவ சமூகத்துல வைக்கணும். அப்பா, இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு இந்த ஆண்டு நீங்க கொடுத்திருக்கிறீங்க, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமே என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை தேவ சமூகத்துல வைத்து நாம் துதிக்கும் போது, தேவனை ஆராதிக்கும் போது, தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி விடுவார். அநேகர் வாங்கிட்டு போயிடுறாங்க, வாக்குத்தத்தத்தை வாங்கி பைபிள்ல வச்சுட்டு போயிடுறாங்க. இல்லைங்க, அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க இப்பொழுது சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படியாக வாக்குத்தத்தத்தை நீங்க விசுவாசிங்க, அதை கொடுத்தவர் யார் என்பதை விசுவாசிங்க, அதுல பலவீனமா இருக்காதீங்க, விசுவாசத்துல பலவீனமா இல்லாதபடிக்கு விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லி வேதவசனம் இருக்குது இல்லையா? அப்ப அந்த விசுவாசத்துல நம்ம உறுதியா இருக்கும் போது, அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாத போது, இது நிச்சயமாக நிறைவேறும் என்று நம்பும் போது, நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையிலும் தேவன் இதை எனக்கு நடக்க பண்ணுவார் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நம்மளுடைய வாக்குத்தத்தத்தை நிச்சயமாகவே நிறைவேற்றி முடிப்பார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரு வசனம் இருக்கு, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்குது, அது முடிவிலே விளங்கும். சில நேரம் தாமதமாகும் போது நம்ம சோர்ந்து போயிடறோம் இல்லையா? இந்த நாளில் நிறைவேறணும்னு நினைச்சோம், ஆனால் எனக்கு நிறைவேறல. சில வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் தாமதப்படுத்துவார். அந்த தாமதப்படுத்தும் போது நம்மை உருவாக்குவார். நம்மை உருவாக்கி முடித்த அந்த வேலையில அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும், அதுதான் முடிவிலே விளங்கும். அப்படின்னா என்னன்னா, நாம் காத்திருக்க வேண்டும். உடனே இன்னைக்கே வாங்கி இன்னைக்கே நடக்கும். சில காரியங்கள் நடக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் சில வாக்குத்தத்தங்களை தேவன் அவருடைய ஏற்ற வேலை வரும்போது, குறித்த காலமும் தயை செய்யும் நேரமும் வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்றி தீர்வார். அவர் நமக்கு சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடவே மாட்டார். அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் வரைக்கும் இடையில எத்தனையோ சூழ்நிலைகளை நாம கடந்து போக வேண்டி வரலாம். தண்ணீரை கடக்கும்போது உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும்போது அவை புரளாதபடி பாதுகாப்பேன், அக்கினியில் நடக்கும்போது நீ வேகாதிருக்கும்படியாக செய்வேன், அக்கினி ஜுவாலை உன்னை பற்றாதுன்னு சொல்றார் இல்லையா? அப்ப அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் இடையில சில சூழ்நிலைகள், மேடு பள்ளங்கள் எல்லாம் கடக்க வேண்டிதான் வரும். ஏன்னா கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அப்படிப்பட்டது. சிம்பிளான வாக்குத்தத்தம், உலகத்துக்குரிய வாக்குத்தத்தம் சீக்கிரமா நிறைவேறும். சில மகிமையான வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கெல்லாம் சில காலங்கள் ஆகுங்க. அப்போ அந்த காலங்கள் வரும்போது சில இடரல்கள் கடந்து வரும், அந்த பாதையை நம்ம கடக்க வேண்டி வரும். அந்த பாதையை கடக்கும் போதும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன், உன் கையை நான் பிடிச்சிருக்கேன், பயப்படாதே, உன் வலது கரத்தை பிடிச்சு நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ கலங்காத, நீ திகையாதே, நானே உன் தேவனாய் இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உனக்கு செய்ய நினைத்தது தடைப்படாது, நான் யாருன்னு அறிஞ்சுக்கோ, விசுவாசத்துல பலவீனனா இருக்காத,
சூழ்நிலைகள் நம்புவதற்கு ஏதுவில்லாததான் இருக்குது. ஆனாலும் நீ நம்பு. ஏன்னா உன்னை உருவாக்குனவர், உனக்கு ரட்சிப்பை கொடுத்தவர், உனக்கு நித்திய ஜீவனுக்கு நேராக உன்னை நடத்தி கொண்டு போகிறவர், உனக்காக என் ஜீவனையே தந்தவர், உனக்காக பலியானவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உனக்கு நான் சொல்லிட்டேனா, என் வாயில அந்த வார்த்தை வந்துருச்சா, அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவருடைய வார்த்தை என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் போது அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில அப்படியே நிறைவேறும். இன்னைக்கு நிறைய பேருக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறலையேன்னு கவலை. கண்டிப்பா கவலை இருக்கத்தானே செய்யும். இன்னைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாங்களே, ஜனவரி மாசம் காலையில எழும்பி அந்த வாக்குத்தத்தை நாங்க வாங்கினோமே, முதல் ஆராதனையில வாங்கினோமே, ஆனா டிசம்பர் 31 நைட்டு 12 மணி ஆயிடுச்சு, இன்னும் ஒண்ணுமே நடக்கல. அப்படி யோசிக்காதீங்க. ஏன் அது நடக்கல? இந்த ஆண்டிலிருந்து இந்த நாள்ல சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி நீங்கள் தியானிக்கும் போது, அந்த வார்த்தையின்படி நீங்கள் நடக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றிய முடிப்பார். சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, எங்களுக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் அப்பா ஒரு வீரியம் உள்ள விததான். ஆனா நாங்க அதை எப்படி விசுவாசிக்கிறோம், அதை எப்படி பயன்படுத்துறோம், அதுக்கு எப்படி அந்த வாக்குத்தத்தமாகி அந்த விதைக்கு நாங்கள் எப்படி உரம் போடுகிறோம், எப்படி அதுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறோம், எப்படி அதுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுகிறோம், எப்படி அதுக்கு வேலி அடைத்து அதை பாதுகாக்கிறோம். அதுல சில குறைவுகள் எங்களுடைய வாழ்க்கையில இருந்ததுனால கூட அப்பா இதுவரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் இருந்திருக்கலாம். ஆனா சொன்னதுதான் ராஜா. நீங்க திட்டம் பண்ணதை நீங்க செய்து முடிப்பீங்கப்பா. இந்த மாதத்திலிருந்து ஆண்டவரே எங்க கையில கொடுக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தம், நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுகிற வாக்குத்தத்தம், ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகள் எல்லாம் அப்படியே நிறைவேறும்படியாக ஒரு அபிஷேகத்தை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளார நீர் ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றியோடு கூட துதிக்கிறப்பா. நீங்க செய்ய நினைத்த ஒவ்வொரு காரியமும் எங்களுடைய வாழ்க்கையில இனி தடைப்படாது என்பதை சொல்லி நாங்கள் விசுவாசித்து ஆண்டவரே அப்பா தேவனே உங்களுடைய சமூகத்துல காத்திருக்கிறோம். எங்களுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற பண்ணுவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தை நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. இந்த வாக்குத்தத்தத்தின் மேல நம்பிக்கை வைங்க, வார்த்தையாகிய தேவன் மேல நம்பிக்கை வைங்க. நிச்சயமாகவே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். ஆண்டவரே உங்க வார்த்தைக்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதி கனம் மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.